கடமையான தொழுகைக்கு பிறகு இமாம் சலாம் கொடுத்துடுறாங்க, நம்மளும் சலாம் கொடுத்துடுறோம். சலாம் கொடுத்ததற்கு பிறகு தனியாக தொழுதாலும், தனியாக கடமையான தொழுகை தொழுகிறோம், திடீர்னு நம்ம வெளியூர் பயணத்துக்கு போகிறோம், கடமையான தொழுகை நிறைவேற்றிடுறோம். கடமையான தொழுகை நிறைவேற்றியதற்கு பிறகு ஜமாத்தாக தொழுதாலும் கூட இமாம் சலாம் கொடுத்ததற்கு பிறகு மறவாமல் ஓதக்கூடியது என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் அல்லாஹு அக்பர் என்ன சொல்லணும்? அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் 3 தடவை சொல்றோம். அதுக்கப்புறம் அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் வ மின்கஸ்ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம். கடமையான தொழுகை ஓதணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறாங்க, ஓத சொல்லியிருக்காங்க. அல்லாஹும்ம இறைவா, அன்தஸ்ஸலாம் நீ எந்த குறையில்லாத சலாமத்தானவன், வ மின்கஸ்ஸலாம் உன்னிடம் இருந்துதான் அந்த சலாமத்தே எனக்கு வருகிறது. இதெல்லாம் ஓதணுமா இல்லையா? எனக்கு சலாமத் வேணும், நீ தான் கொடுக்கணும், நீ சலாமத்தானவன். தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம், மகத்தானவனே, கண்ணியமானவனே, நீ மகத்தானவன் ஆகிவிட்டாய் என்ற இந்த அர்த்தமுள்ள இந்த துஆவை ஓதும். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு துஆ, அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத் வலா முஅதி லிமா மனஅத் வலா ராத்த லிமா கதைத் வலா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத். அற்புதமான அர்த்தமுள்ள துஆ. அல்லாஹும்ம இறைவா, லா மானிஅ லிமா அஅதைத் நீ கொடுத்தால் தடுப்போர் எவரும் இல்லை, வலா முஅதி லிமா மனஅத் நீ தடுத்தால் கொடுப்போர் எவரும் இல்லை, அந்த முயற்சி செய்தால் அந்த முயற்சி பலனளிக்காது. எவ்வளவு அற்புதமான துவா. இந்த துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையான தொழுகைக்கு ஓதி இருக்கிறாங்க. இன்னும் சிலவைகளை நபி ஸல்லல்லாஹு ஓத சொல்லியிருக்கிறாங்க. அதுல தான் ஆயத்துல் குர்சி. கடமையான தொழுகைக்கு அப்புறம் யார் ஆயத்துல் குர்சி ஓதுகிறார்களோ, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹு அல் ஹய்யுல் கய்யூம் லா தஅഖுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. ஏன் முழு ஆயத்துல் குர்சி ஓதுறேன்னா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க, நான் ஓதுறப்ப அது கூட ஓதிட்டு வந்திருப்பீங்க. சில திருத்தங்கள் உங்களுக்கு அதில் கிடைச்சிக்கிறோம். அதுக்காக தான் இந்த ஆயத்துல் குர்சி முழுசா ஓதுறேன். சும்மா ஆயத்துல் குர்சி ஓதுங்கன்னு சொல்லிட்டு நான் முடிக்கிற ஆள் இல்லை. இப்ப இந்த ஆயத்துல் குர்சி ஓதுறவங்களுக்கு என்ன நன்மை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் கடமையான தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சி ஓதுறாங்களோ அவர்களுக்கும் சுவர்க்கத்திற்கும் எந்த தடையும் இல்லை, மௌத்தை தவிர. மௌத்தாகிறதா மிச்சம். இவ்வளவு அற்புதமான இந்த ஆயத்துல் குர்சி. அடுத்து லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லஹுன் நிஅம வ லஹுல் ஃபضல் வ லஹுத் ஸனாஉல் ஹஸன். இந்த வார்த்தையெல்லாம் சேர்த்து ரசூலுல்லாஹ் ஓதி இருக்கிறாங்க. இந்த கலிமத்து தௌஹீதோட சேர்த்து ஓதி இருக்கிறாங்க. இந்த கலிமத்து தௌஹீதோட அர்த்தம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, வஹ்தஹு அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு அவனுக்கு இணை துணை இல்லை, லஹுல் முல்கு சகல ஆதிக்கமும் அதிகாரமும் அவனுக்கே சொந்தம், வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அவன் அனைத்து வஸ்துக்களின் மீதும் பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றான். இந்த இந்த கலிமத்து தௌஹீதை ஓடும் பொழுது சென்ற வாரம் நான் இங்கே ஒரு முத்தவா ஒரு ஆலிம் அவங்க பேசுகிறப்போ ஒரு ஹதீத்தை மேற்கோள் காட்டி சொல்கிறாங்க, நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு ஓடும் பொழுது அல்லாஹ் பதில் சொல்கிறான். குபா பள்ளியின் இமாம் அவங்க அல்லாஹ் பதில் சொல்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹு நம்ம சொல்கிறோம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொன்ன உடனே லா இலாஹ இல்லா அன வஹ்தி அல்லாஹ் சொல்றானா. நம்ம என்ன சொல்றோம்? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு சொல்றோமா இல்லையா? இந்த வார்த்தைக்கு என்ன பதில் சொல்றான்? லா இலாஹ இல்லா அன அன வஹ்தி என்னை தவிர யாரும் வணக்கத்துக்குரியவர்கள். சொல்றது யாரு? நம்ம சொல்லல, அல்லாஹ் சொல்றான். வஹ்தி அன வஹ்தி நான் தனித்தவன், எனக்கு யாரும் இணை இல்லை. லா ஷரீக லஹு நம்ம சொல்றோம், அல்லாஹ் என்ன சொல்றான்? லா ஷரீக லீ எனக்கு யாரும் இணை இல்லை. லஹுல் முல்கு அவனுக்கே சகல ஆதிக்கம் அதிகாரமும் உண்டு, லியல் முல்கு எனக்குத்தான் அதிகாரம் ஆதிக்கம் உண்டு, வலஹுல் ஹம்து நம்ம சொல்றோம், வலியல் ஹம்து எனக்குத்தான் அனைத்து புகழும் இருக்கிறது, நான் தான் அனைத்து வஸ்துக்களின் மீதும் பேராற்றல் உள்ளவனா இருக்கின்றேன் அல்லாஹ் பதில் சொல்றான். அப்ப இதெல்லாம் ஓதணுமா இல்லையா? ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு அப்புறம் இதை நம்ம ஓதணும். இதுக்கு அப்புறம்
சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை. எத்தனை ஆச்சு மொத்தம்? 99 ஆச்சு. கடைசியாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்றோ அல்லது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு என்றோ இதை ஓதணும். அடுத்து 2 முஅவ்வதத்தை பாதுகாப்பு பெற்று தரும் 2 சூறாக்கள் நல்லா ஓதிட்டு அதுக்கப்புறம் துஆ செய்ய வேண்டும். புரியுதா இல்லையா? அதுக்கு என்ன செய்யணும்? துஆ செய்யணும். எவ்வளவு தேவைகள் இருக்கணும், அது எல்லாம் முடிச்சுட்டு தான் துஆ செய்யணும். அவசரப்பட்டு சலாம் கொடுத்து எந்திரிச்சு ஓடுறது, சலாம் கொடுத்தோன்னே வேற வேற காரியங்கள் அப்படி இருக்கக்கூடாது. இருந்து இவைகளை எல்லாம் பொறுமையாக ஓதிக்கொண்டு அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனை செய்யும் பொழுது 2 உள்ளங்கைகளும் வானத்தை நோக்கி இருக்க வேண்டும், கைகளை உயர்த்த வேண்டும். ஆண்களுக்கு பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச துஆல இப்படிதான் துஆ கை வச்சிருக்கிறாங்க. எப்படி? இப்படிதான் கை வைக்கணும். சரியா? இப்படி நிறைய பேர் துஆ செய்வாங்க. எப்படி பார்த்துருக்கீங்களா? இப்படி துஆ செய்வாங்க. இந்த துஆவுக்கும் இந்த வித்தியாசம் இருக்கு பாருங்க. உள்ளங்கைகள் வானத்தை நோக்கி இருக்கணும். இப்படியாக நம்முடைய அனைத்து ஹலாலான தேவைகளையும் அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டும். இது நம்முடைய தொழுகையின் ஓதக்கூடிய சுருக்கமான பாடங்கள். எப்படி தொழுகிறது அப்படின்றதுக்கு சொன்னா நேரமாய் ஓதுறத மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே மாதிரி நம்ம ஓதக்கூடிய அந்த ஒரு விளக்கத்தை அல்லாஹ் தந்தருவானாக என்று இந்த தொழுகையை சொல்லி முடிச்சுக்கிறேன். அடுத்து ஜனாசா தொழுகை பற்றி தெரிஞ்சுக்கலாம்.